அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரீசெண்டாக நான் போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோஸில் ஸ்டடி பிளான் எப்படி மேக் பண்ணுறதுன்றதை ஷேர் பண்ணியிருப்பேன். அது பார்த்துருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டிருக்காது. பட் எனிவே, நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னா அதுக்கு டே பிஃபோர் தான் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஹவு டு யூ ப்ரிப்பேர் அட் தி லாஸ்ட் மினிட்? நம்ம பிஃபோராகவே படித்து வச்சுருந்தோம்னா இந்த லாஸ்ட் மினிட் டிப் வந்து நம்மளுக்கு தேவைப்பட்டிருக்காது. பட் ஹானஸ்ட்லி எக்ஸாம் டைமில் எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் தான். நல்லா படிச்சிருந்தாலுமே அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்திருக்கும். எதுவுமே படிக்காமல் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து ஃபீல் ஆகிருக்கும். இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா அது ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி யூஸ் பண்ணி படித்தோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், 2 பேருமே இதை ஃபாலோ பண்ணலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். விலாக் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் கிடையாது, 11 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த 11 o'clockலேருந்து டில் நைட்டு வரைக்குமே நம்ம படிக்க தான் போகிறோம். அதாவது ஒன் டே ஃபுல்லாகவே படிக்க போகிறோம். இவ்வளோ நாள் லீவ் விட்டாங்க, ஸோ அதை அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி ஒரு நாள் ஆச்சு கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு யூஸ்ஃபுல்லாக ப்ரொடக்டிவாக வந்து நம்ம பிளான் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட்டு நான் இந்த சப்ஜெக்ட்டில் எல்லாத்தையும் நான் படிக்கணும்னு நினைக்கல. காலேஜில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பாங்கல்ல, ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் ரிவிஷன் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 5 யூனிட்ஸ் இருக்குன்னா 3 யூனிட்ஸை நல்லா கவர் பண்ணணும். 11 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா 3 o'clock வரைக்குமே வந்து நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக 4 hours 3 யூனிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் ஆனாலும் பரவாயில்ல. ஸோ 5 o'clock கூட வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் 5 hours எடுத்து படிச்சிங்கன்னா கூட இந்த 3 யூனிட்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து படிச்சிருக்கணும். ப்ரீவியஸாக எக்ஸாம்ஸ்லாம் எழுதிருப்பீங்கல்ல, ஸோ காலேஜாக இருந்தால் அந்த பேப்பர்ஸ்லாம் ரிட்டன் பண்ணுவாங்க. பட் ஸ்கூலில் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு முன்னாடி வீக்லி மாடல்ஸ் இன்டர்னல்ஸ்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதிருப்பேன்ல, ஸோ அந்த ஆன்சர் ஷீட்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது. ஸோ அதை ஒரு வாட்டி வந்து ஆன்சர்ஸ்னால் பார்த்துட்டு வரேன். கோட்ஸு மாடல்ஸ் தீம்ஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு நோட்டில் ரைட் டவுன் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டாக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் கிளான்ஸ் வந்து பார்த்துடலாம். இந்த ஆன்சர்ஸ்னால் எனக்கு பார்த்தா எனக்கு அந்த ஸ்டோரி வந்து அப்படியே வந்து மைண்டில் இமேஜின் ஆகும். அப்படியே உங்களுக்கு இந்த மாதிரி இல்லை சம்ஸ் மாதிரி இருக்குன்னா கூட இந்த மாதிரி பேப்பர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஏற்கனவே படித்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதுக்காக தான் இது மாதிரி பண்ண சொல்கிறேன். நீங்கள் கொஷின்ஸ்லாம் வச்சுருப்பீங்களா, லைக் கொஸ்டின் பேப்பர் வச்சுருப்பீங்களே, அந்த கொஷின் பேப்பரில் இருக்க ஆன்சர்ஸ்னால் உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் செக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை நம்ம படித்தோம்னா ஒரு ஐடியா வரும். இதுலேருந்து கூட கொஷின்ஸ் வந்து அவங்க பிக் பண்ணலாம் எக்ஸாம்ஸில். நான் 3 யூனிட்ஸ் படிக்கிறேன்னு சொன்னால இந்த 11 to 3 o'clock இதில் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாமல் 3 யூனிட்ஸ் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் ரிவிஷன் பண்ணி வச்சுடுங்க. இந்த யூனிட்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் பிடிக்காம தெரியாமல் இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தெரியாத வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு நோட்டில் ஷார்ட்டாக வந்து எழுதிட்டே வாங்க. புல்லட் பாயிண்ட்ஸில் குட்டி ஆரமார் போட்டு இன்ஸ் எடுப்போம்ல, அதே மாதிரி இன்ஸ் எடுத்துகிட்டே வாங்க. எப்படின்னா, ஒரு பெரிய சென்டென்ஸ் இருக்குதுன்னா அந்த சென்டென்ஸை நீங்கள் ஷார்ட் பண்ணி ஒரு சின்ன ஒரு 3 வார்த்தையில் நீங்கள் முடிக்கிறது தான் இன்ட்டு. அந்த 3 வார்த்தை நீங்கள் எழுதிருக்கீங்களா, அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக ஞாபகம் வரும். இதுதான் ஷார்ட்கட் மெத்தட், நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் மெத்தட். நெக்ஸ்ட்டு என்ன சொல்ல வரேன்னா, 3R வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரீட், ரீகால், ரிவைஸ். ஃபஸ்ட்டு நல்லா வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணதும் அதை ரீகால் பண்ணி பாருங்கள். ரீகால்னால் உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லி பாருங்கள். நம்ம சின்ன வயசுலனா படிச்சுட்டு யார்கிட்டையாச்சும் சொல்லி பார்ப்போம்ல, அது மாதிரி இல்லாமல் நீங்கள் படிச்சுட்டு உங்கள்கிட்டயே வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரீகால் பண்ண மாதிரியும் இருக்கும். லாஸ்ட்டாக என்னதுன்னா ரிவிஷன். நீங்கள் படித்ததை ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுறது தான். ரீகால், ரிவிஷன். ஃபஸ்ட்டு நல்லா படிக்கணும், படிச்சுட்டு ரீகால் பண்ணணும், ரீகால் பண்ணிவிட்டு ரிவைஸ் பண்ணணும். தட்ஸ் இட். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் 11 o'clock ஸ்டார்ட் பண்ணி 3 o'clock வரைக்கும் படிக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ 11 to 3 o'clock கண்டினியூஸாக படிக்காமல் 45 minutes படிச்சுட்டு ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரு 30 minutes படிச்சுட்டு ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக் எடுக்கும் போது நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். பிகாஸ் நீங்கள் படிக்கிறது எல்லாமே மைண்டில் கொஞ்சமாச்சும் ஏறணும்ல, அது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். எப்போ படித்தாலும் கண்டினியூவாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் படித்ததெல்லாம் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸ்டடீஸ் பண்ணும்போது இன்பிட்வீன் கொஞ்சம் பிரேக் கொடுக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன். நீங்கள் 11 to 3 o'clock வரைக்கும் படிக்கிறீங்கன்னா அந்த டைமுக்குள்ளே நீங்கள் எந்த விஷயத்துலையும் இன்வால்வ் ஆகக்கூடாது. லைக் ஃபோன் பேசுறது, இல்லை ஃபோன் பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி ஏதாச்சும் டிவி லைக் அந்த மாதிரி கூட. ஏன்னா நீங்கள் ஸ்டடீஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த டைம் மட்டும் தானே. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் வந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு ஏதாச்சும் பண்ணலாம். படிக்கும் போது அதில் இன்வால்வ் ஆகாதீங்க. பெட்டர் நீங்கள் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு இல்லை சைலண்ட் மோடில் வச்சுருங்க.
ஆஃப்டர் 3 ஆர் ஆஃப்டர் 5 சின்ன நேப் கூட நீங்கள் எடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 ஹார்ஸ் போதும். ஆஃப்டர்நூனில் ஈவினிங்கில் சின்ன நேப் எடுக்க உங்களுக்கு ஹேபிட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹாப்பியாக உங்களுக்கு ஃபீல் ஆகுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம். எதுக்கு நான் நேப் எடுக்க சொல்கிறேன்னா, நம்ம படிச்சுட்டு தூங்கும் போது மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் படித்ததெல்லாம் மைண்டை ரீகால் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இது சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போது நிறைய வாட்டி இதை ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த டிப் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கும்ல, வேக்கப் ஆகும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்லீப்பிங் ஹேபிட் இல்லை ஆஃப்டர்நூனில் இல்லை ஈவினிங்லன்னா பெட்டர் நீங்கள் வேறு ஒர்க் பார்க்கலாம். ரொம்ப ஹெவியாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக வந்து ஏதாச்சும் ஒர்க் பாருங்கள். மார்னிங் நம்ம 11 to 3 o'clock வரைக்கும் படித்தோமா, இப்போ ஃபுல்லாக வந்து கேப் எடுத்துட்டேன். நான் 3 o'clock வரைக்கும் படித்தேன்னு சொன்னல. இன்கேஸ் உங்களுக்கு டைம் பத்தலைன்னா 5 o'clock வரைக்கும் கூட நீங்கள் படிச்சிருக்கலாம். இந்த 1.5 hours ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு ஹார்ஸு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மார்னிங் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 3 யூனிட்ஸ் படித்தோம்ல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 1.5 மணி நேரத்தில் பேலன்ஸ் 2 யூனிட்ஸ் இருக்குல்ல, அது ஜஸ்ட்டு நான் கிளான்ஸ் மட்டும் பார்க்குறேன். எதுவுமே சுத்தமாக தெரியாதுன்னு இல்லை, எனக்கு கொஞ்சம் தெரியும். பட் நான் ஜஸ்ட்டு ரிவிஷன் மட்டும் பண்ணுறேன். எல்லாத்தையும் இல்லை, ஜஸ்ட்டு கொஞ்சம். பட் எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த 2 யூனிட்ஸுமே எனக்கு ஃப்ரெஷ் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணுங்கள். மெயின் டாபிக்ஸு, சப்ஹெட்டிங்ஸு, டெஃபினேஷனு, இன்ட்ரடக்ஷனு, கன்க்ளூஷனு டூ மச்சாக இல்லாமல் பைகாட்டு மெமரைஸ்லாம் பண்ணாதீங்க. சும்மா ஒரு வாட்டி படித்து பாருங்கள். புரியலன்னா அகைன் இன்னொரு வாட்டி, 3 டைம்ஸ் படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மீனிங் ஸ்ட்ரைக் ஆகும். அந்த மாதிரி கொஷின் கேட்கும் போது இந்த ஆன்சர்ஸ் நீங்கள் எழுத கொஞ்சம் ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ்க்கு நம்ம கொடுத்த எஃபோர்ட்க்கு லாஸ்ட்டு 2 யூனிட்ஸ்க்கு வேண்டாம். ஏன்னா அந்த 3 யூனிட்ஸில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். பேலன்ஸ் 2 யூனிட்ஸில் நீங்கள் ஜஸ்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. பிகாஸ் லாஸ்ட் மினிட் எக்ஸாம் டிப்பில் எல்லாத்தையும் படிக்க முடியாது. ஸ்மார்ட்டாக எப்படி படிக்கிறதுன்னு தான் யோசிக்கணும். இவ்வளோ நாள் நம்ம படிக்காமல் விட்டாச்சு. இந்த ஒரு நாளாச்சும் நம்ம ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி யூஸ் பண்ணணும். அதனால தான் மார்னிங் ஃபுல்லாக வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டு. லேட்டாக ஆரம்பிச்சிருந்தா கூட லேட்டஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நம்ம அந்த 3 யூனிட்ஸை. அப்புறம் இன் பிட்வீன் கேப்பு நேப்புன்னு சொல்லிட்டு அப்படியே டைம் போயிடுச்சு. அதோட சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபோனில் அலார்ம்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தூங்கிடணும். எக்ஸாம் டைமில் லேட் நைட் ஸ்லீப் வந்து டெஃபினட்டாக நீங்கள் அலோவ் பண்ணவே கூடாது. சீக்கிரமாக நீங்கள் தூங்கிடணும். சாலிடாக ஒரு 6 to 7 hours தூங்குற மாதிரி பாருங்கள். நான் டெய்லியும் மார்னிங் 4:30க்கு எந்திக்கிறதுனால 10 o'clock தூங்கிடுவேன். ஆர் 10:30 ஆகும். எக்ஸாம் டைம்ன்றதுனால நான் 9:45க்கு இன்றைக்கி தூங்கிட்டேன். ஸோ மார்னிங் 4:30க்கு எந்திரிச்சிடுவேன். இப்போ இந்த டைமில் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன்னா என்னென்னா, ரிவிஷன் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கோட்ஸு, தீம்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் மார்னிங் பார்த்தா நல்லாயிருக்கும். இந்த 5 to 5:45 இந்த 45 minutes நீங்கள் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. 1 marksனால் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுவுமே வந்து மார்னிங் டைமில் படிச்சிங்கன்னா நல்லா ரீகால் ஆகும். இல்லை நைட்டு படித்ததில் ஏதாச்சும் உங்களுக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகலைன்னா அதுவுமே இந்த டைமில் படிச்சிங்கன்னா நல்லா மெமரைஸ் ஆகும். ஆஃப்டர் 45 minutes ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆஃப் டேன்றதுனால லஞ்ச் தேவையில்லை. ஐடி கார்ட்ஸு, ஹால் டிக்கெட்ஸு, பென்சில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு காலேஜ் கிளம்பியிருந்தேன். Exam success is not about reading 100% syllabus. It's about how confidently you present what you know. சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நீங்கள் எப்படி ஸ்மார்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, கான்ஃபிடென்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, அதுதான் மேட்டர். எனிவே படித்த வரைக்கும் போதும். படித்ததை நல்லபடியாக கான்ஃபிடென்ட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ப்ரெசன்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் கைஸ். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், கீப் ட்ரீமிங், ஸ்டே ஃபோக்கஸ்ட். பாய்.